இன்றைக்கு விடியா திமுக அரசு இதை எதுவுமே கண்டுகொள்ளாத காரணத்தினால் ஏழை மக்கள் அதிகமாக இந்த புற்றுநோயால் பாதிக்கிறாங்க. இந்த புற்றுநோயிலிருந்து நம்ம ஏழை மக்களை பாதுகாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது இன்றைக்கு சென்னை ஓமந்துரா மருத்துவமனை, ராயப்பேட்டை மருத்துவமனை, தூத்துக்குடி அரசு பொது மருத்துவமனை, சேலம் மதுரை மருத்துவமனையில் சுமார் 22 கோடி ஒவ்வொரு மருத்துவமனையிலும் நான் குறிப்பிட்ட ஒவ்வொரு இடத்திலும் 22 கோடி ரூபாய் மதிப்பில் லீனா ஆக்சிலேட்டர் புற்றுநோய் கண்டறிய சிகிச்சை அளிக்கக்கூடிய அந்த கருவியை நிறுவி ஏழைகளுக்கு அற்புதமா வைத்திய சிகிச்சை கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இங்க கூட நம்முடைய கோவையில கூட 200 கோடியில இன்றைக்கு இந்த அரசு பொது மருத்துவமனை விரிவாக்கம் செஞ்சிருக்கிறோம். 200 கோடியில அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது இங்கே விரிவாக்க வேண்டும் என்று கேட்டார்கள். அரசு பொது மருத்துவமனைக்கு விரிவாக்கம் செய்வதற்கு 200 கோடி கொடுத்தது அதிமுக அரசாங்கம்.